ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 26/6/2025 மகா சிவராத்திரி தினம் வருது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு மகா சிவராத்திரி அன்னைக்கு அரிய நிகழ்வு நடக்க இருக்குது. ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரியில் அவிட்ட நட்சத்திரத்தில் மகா சிவராத்திரிங்கிறது வருது. அன்றைய தினம் பரிகம் யோகம் சகுனி கரணமும் சேர்ந்து வருது. மகரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காங்க. இந்த அரிய நிகழ்வுங்கிறது ரொம்பவே விசேஷமானது. கண்டிப்பாக அனைவரும் மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் கோவிலுக்கு போய் சிவபெருமானோட 4 கால பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கங்க. மகா சிவராத்திரி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது தூங்காமல் கண் விழிச்சிட்டு சிவபெருமான் வழிபாடு செய்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாராலையும் கண்முழித்து சிவபெருமான வழிபாடு செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. மகா சிவராத்திரி நாளில் அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவு கண் விழித்து 4 கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டு சிவபெருமானோட வழிபாடு செய்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் உடல்நிலை காரணமாக எங்களால் நைட்டு கண் முழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. இரவு முழுவதும் கண் விழித்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த இரவு முழுவதும் கண்மிழிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சிவபெருமானுக்கு தேவையான அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் உங்கள் கையால் வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. சிறப்பான பலனை கொடுக்கும். கோவிலுக்கு போய் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனைக்கு வில்வ இலையிலும் வாங்கி கொடுங்க. சிவபெருமானை வழிபட்டுட்டு திரும்ப வீடு வந்துடுங்க. இதுவும் ஒன்றும் தவறு கிடையாது. வீட்டிற்கு வந்ததுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றி வைங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீரை ஊற்றி வைங்க. அந்த டம்ளரில் 2 வில்வ இலையை போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து ஈசனை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது. ஓம் நமோ பகவதே ருத்ராய இந்த ஒரு மந்திரம். இதை எப்படி சொல்லணுன்னா, கீழே ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சுக்கோங்க. ஈசனை மனசார நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். தரையில் அமர முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் சேரில் உட்காந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், தவறில்லை. 1 மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 108 முறை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர உங்களுக்கு உதவியாக இருக்கும். சிவபெருமானின் ஆசியையும் பெற்றுத்தரும். இந்த மந்திரத்தை நிச்சயமாக நீங்கள் முழு மனதோடு சொல்லுங்கள். அதாவது பல மடங்கு பலனை இந்த மந்திரம் கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்புறம் சிவபெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் வச்சுட்டு பூஜை அறையில் தீபதூபம் காட்டி பூஜை நிறைவு பண்ணிக்கோங்க. சிவராத்திரி இரவு முழுவதும் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பெரிய விளக்கு இல்லை, எங்களால் அவ்வளோ பெரிய விளக்கு எங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறவங்க சின்னதாக காமாட்சி அம்மன் விளக்கு உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா, அதை அணையாமல் தீபம் எரியணும். இரவு முழுவதும் கண்முழித்து உங்களால் எண்ணெய் ஊற்றி முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். இல்லைன்னா அந்த விளக்கு நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. விளக்க குளிர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வில்வ இலையில் போட்டிருக்கோம் இல்லையா, அது மட்டுமாவது சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். பூஜை அறையில் ஒரே ஒரு சின்ன லைட்டாவது நீங்கள் போட்டு வைங்க. இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய வில்வ இலையில் அந்த சிவபெருமான் இரவு முழுவதும் உங்கள் வீட்டிலே இருக்கிறதா ஒரு ஐதீகம். வீட்டிலே இருப்பாங்க. இந்த மகா சிவராத்திரி தினத்தில் இந்த வழிபாட்டை செஞ்சாலும் நிச்சயமாக ஈசனோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மறுநாள் காலையில் நீங்கள் ஏற்றி சிவபெருமான மனதார வணங்கிட்டு அந்த தண்ணீர் எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ள செடி கொடிகளுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றிடலாம். வில்வ இலையோடு நீங்கள் ஊற்றிடுங்க. செடி இல்லைனாலும் மண்பாங்கான இடத்துல அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி இதை செஞ்சுட்டு உங்கள் வழிபாடு நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த மகா சிவராத்திரி தினத்தில் இப்படி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே போல் 4 கால பூஜைகள் நடக்கும் இல்லையா, ஒவ்வொரு கால பூஜையும் ஒரு 3 மணி நேரம் எப்பொழுதுமே நடக்கும். மகா சிவராத்திரி 4 கால பூஜை அதில் ரொம்ப முக்கியமானது 3ஆம் கால பூஜை.
நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் நடக்கும். இந்த 3ஆம் காலத்தின் முதல் 50 நிமிடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு நிஷித கால பூஜை அப்படின்னு பேர். இதுதான் சிவபெருமானை வழிபடுறதுக்குரிய மிக மிக ஏற்ற நேரம். இந்த ஆண்டு வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி மகாசிவராத்திரி வருது. இந்த தினம் இரவு 12:09லேருந்து 12:59 வரையிலான நேரத்தில் நீங்கள் சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டுனாலும் நடக்கும். மகாசிவராத்திரி பூஜையில் 3ஆம் கால பூஜைங்கிறது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலம். அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டோம்னா எம்பெருமானோட அருளும் பார்வதி தேவியின் அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும். 27ஆம் தேதி காலையில் நீங்கள் மகாசிவராத்திரி விரதத்தை முடிச்சுக்கலாம். மகா சிவராத்திரி நாளில் ஒரு 5 பொருட்களை நீங்கள் வாங்கி வைங்க. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தேடி வரும். மகா சிவராத்திரி நாளில் முதல்ல நம்ம வாங்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா அரிசி வாங்கிக்கோங்க. நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் மனசுக்கு சொந்தக்காரர். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மனசில் இறைவன் இருந்தாலே போதும், நமக்கு அனைத்துமே கிடைக்கும். சந்திரனோட அதிதேவதைன்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான். சந்திர பகவானுக்கு உரிய தானியம் அரிசி. அதனால தான் ஐப்பசியில் பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுக்கு. அரிசியை நம்ம வந்து பறவைகளுக்கு நம்ம தானமாக போடலாம். மகா சிவராத்திரி நாளில் நம்ம அந்த அரிசியை வந்து பறவைகளுக்கு போடும் பொழுது அது கொண்டுட்டு போய் சேர்த்து வச்சு அது சாப்பிடுமா. ஆனால் அன்றைய நாள் மகா சிவராத்திரி நாளில் எந்த ஒரு உயிருமே வந்து சாப்பிடாதான். சிவநாமத்தை சொல்லி விரதம் இருக்கிறது வந்து அவ்வளோ புண்ணியம். ஓரறிவு, அதாவது இந்த எறும்புகள் பறவைகள் கூட அந்த சிவராத்திரி நாளில் வந்து சாப்பிடாம சிவபெருமானோட நினப்பிலே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அன்றைய நாளில் ஆனால் நம்ம போடக்கூடிய அந்த இறையை அது கொண்டு போய் சேகரித்து வச்சுக்கும். அது மறுநாள் அது எப்பொழுதும் அது சாப்பிடும்பொழுது நம்முடைய கர்ம வினைகள்லாம் வந்து நீங்கும். அதுபோல் நாமுமே வந்து அன்றைய நாளில் உணவுகளை தவிர்த்துட்டு விரதம் இருந்து பால் பழம், உடம்பு முடியாதவங்க கூட பால் பழம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாதத்தை மட்டும் நம்ம வந்து தவிர்த்துட்டு சிவநாமத்தை அன்றைய நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். அது வந்து அரிசி வந்து ஒரு கொஞ்சமாவது வந்து நம்ம வீட்டிற்கு அன்றைய நாளில் அரிசி வாங்குவது நமக்கு நல்லது. அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் மகா சிவராத்திரி நாளில். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வதாக பயிர் வாங்கணும். ஏன்னா மகா சிவராத்திரி வந்து புதன்கிழமையில் வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புதன்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நவ கிரகங்களின் இளவரசன் புதன் பகவான். புதனோட அருளை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு புத்தி கூர்மை நமக்கு இருக்கும். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு புதன் பகவானோட அந்த அருளாசி இருந்தாலே போதும், அவங்க படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க, புத்தி கூர்மையோடு இருப்பாங்க, நல்லா அறிவாற்றலோடு இருப்பாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க, செல்வ வளத்தோடு இருப்பாங்க. புதன் வந்து புதன் பகவானோட அருள் இருந்தாலே நமக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். புதன் பகவானுக்கு உரிய தானியம்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. புதன்கிழமை அன்று அந்த பச்சை பயிரை வந்து நம்ம வாங்குவது ரொம்ப சிறப்பானது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு கைப்பிடி அளவாவது பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சிடணும். வெல்லம் கொஞ்சோண்டு கலந்து ஊற வச்சு அடுத்த நாள் புதன்கிழமை அன்று புதன் ஓரைன்னு சொல்லப்படக்கூடிய காலையில் 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 இரவு 8 to 9 இந்த புதன் ஓரையிலே நீங்கள் அந்த பசுமாட்டிற்கு இந்த பாசிப்பருப்பை காலையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பசுமாட்டிற்கு அந்த பாசிப்பருப்பை கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு விரைவில் உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். இதுவும் நிதர்சனமான உண்மை. இதையுமே நீங்கள் செய்து பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வதாக துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நம்ம வீட்டில் எப்பொழுதுமே குறையக்கூடாது. நம்ம வீட்டில் எப்பொழுதும் நிறைவாக இருக்கக்கூடிய பொருட்களில் துவரம்பருப்பும் ஒன்று. அரிசி, துவரம்பருப்பு, கல்லுப்பு இதெல்லாம் வந்து எப்பொழுதும் நம்ம வீட்டில் குறையாமல் இருந்தாலே நம்ம வீட்லேயே வறுமைங்கிறது இருக்காது. துவரம்பருப்பு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருள், முருகனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரிய பொருள் துவரம்பருப்பு. மகா சிவராத்திரி நாளில் துவரம்பருப்பு வாங்கி வைத்தால் போதும். சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, வாடகை வீட்டிலையே இருந்துகிட்டு இருக்கிறவங்க, இல்லை வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தடையினால் அந்த வீடு அப்படியே நின்றுருக்கும். காசு பணம் இருந்துமே அந்த வீடு வந்து எழும்பாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தடைகள்லாம் உடைத்து போகிறதுக்கு துவரம்பருப்பை நம்ம வந்து தானம் கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பை தானம் கொடுக்கலாம்.
இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கடனால் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வெகு விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும். சொந்த வீடு யோகம் உண்டாகும். அது துவரம் பருப்பை வந்து நம்ம மகா சிவராத்திரி நாளில் வாங்கலாம். பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அரியும் சிவனும் ஒன்று, பெருமாளும் சிவபெருமானும் ஒன்று. பெருமாளோட மனசில் இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயார். இப்போ நம்ம மகாலட்சுமி தாயாரை வணங்கினாலே அந்த இடத்துல பெருமாள் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த துவரம் பருப்பை வாங்கும் பொழுது பெருமாளின் அருளாசியும் நமக்கு கிடைக்கும். இதனாலேயும் நம் வீட்டில் செல்வ வளம் உயரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது கல்லுப்பு. எந்த ஒரு விசேஷ நாள்லையும் கல்லுப்பை நீங்கள் வாங்கிறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. எடுத்ததும் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு விசேஷம் நாளில் ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல கல்லுப்பு இருக்கணும். அதே போல் ஒரு வருமானம் கிடைக்குது, அப்போ தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னாக்கா செலவு வந்து கல்லுப்பும் ஊறுகாயும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. எப்பொழுதுமே சரி, ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்குதுன்னா ஒரு பாக்கெட் கல்லுப்பு ஒரு 10 ரூபாய்க்காவது ஒரு ஊறுகாய் வாங்கிட்டு வந்து நீங்கள் வைங்க. இதுதான் எப்பொழுதுமே நம்ம முதல்ல வாங்கக்கூடிய பொருளாக இருக்கணும். கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டது. கல்லுப்பு எப்பொழுதும் நம்ம வீட்டில் வந்து குறைவாக இருக்கவே கூடாது. கல்லுப்பு எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நிரம்ப இருக்கணும். அது இருந்தாலே போதும், நம் வீட்டில் பஞ்சம்ங்கிறதே தலைவிரித்து ஆடாது. உப்பை தொடச்சி வைக்கவே கூடாது. எந்த வீட்டில் உப்பை வாங்கி ஒரு பெண்ணானவள் அவங்க வாங்கி அவங்க கையால் அந்த ஜாடியில் போட்டு நிரப்பி வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் வறுமை இருக்காது. ஏன் ஆண்கள் போடக்கூடாதா அப்படின்னா, பெண்களோட கைகளில் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. அவங்க கையால் அந்த கல்லுப்பை வாங்கி நம்ம வந்து நிரப்பி வைக்கும் பொழுது அதில் அமோகமான ஒரு வெற்றி கிடைக்கும், அமோகமாக இருக்கும் அந்த குடும்பம். ஒரு பெண் கையில் தான் அந்த குடும்பத்தோட வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் சொல்லக்கூடிய வழிபாடு இதுதான். அதனால் நம்ம எப்பொழுதுமே நம்ம வந்து பெண்கள் நீங்கள் வந்து கல்லுப்பை நிரம்ப வாங்கி வச்சுக்கோங்க. கல்லுப்பு ஒரு 10 ரூபாய்க்காவது கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க மகா சிவராத்திரி நாளில். 5வதாக பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மங்களங்களை கொடுக்கக்கூடியது. மஞ்சள் குரு பகவானுக்கு உரியது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் மஞ்சள் தூள் வாங்கும் பொழுது குரு பகவானின் பரிபூரண அருளாசி நமக்கு கிடைக்கும். குரு பகவானும் எம்பெருமானோட அவங்க வந்து அவங்களோட அம்சம்தான் இல்லையா? அதனால் கண்டிப்பாக மகாசிவராத்திரி நாளில் நீங்கள் மஞ்சள் தூள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஒரு 5 பொருட்களை நீங்கள் வாங்கி வைங்க மகாசிவராத்திரி நாளில். நிச்சயமாக உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை அமையும். அது மட்டும் இல்லாமல் மகாசிவராத்திரி நாளில் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் போய் விசேஷத்தில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. உங்களால் எதுவுமே முடியலைனாலும் ஒரு 10 ரூபாய்க்கு வில்வ இலையை நீங்கள் வாங்கி எம்பெருமான் கொடுங்க. இல்லைன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு விபூதி வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த 10 ரூபாய் வந்து உங்களுக்கு பல மடங்கு பெருக்கிறதுக்கு எம்பெருமான் உங்களுக்கு அருளாசியை கொடுப்பாங்க. சிவபெருமான் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா சிவபெருமான் தான் வந்து குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் செல்வத்தை வாரி வழங்கியவர் சிவபெருமான். அவரை நினைத்தால் ஒரு நொடியில் நம்ம அரசனாகலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க சிவபெருமான். அவங்களோட வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் மகா சிவராத்திரினால அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். அன்றைக்கி தான் அவங்களுக்கு திருமணம் வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்போது நம்ம வந்து மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வணங்கும் பொழுது பார்வதி தேவியும் தாயாரோட பரிபூரண அருளும் அப்பனோட பரிபூரண அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த உலகத்தின் தாய் தந்தை இந்த உயிர்களெல்லாம் உருவாக்குனவர் நம்ம சிவபெருமான். அப்போ அவர்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய அனைத்துமே நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயம் ஒரு வழிபாடு செய்கிறோன்னா முழு நம்பிக்கையோட முழு மனதோட சின்னதாக ஒரு கலக்கம் கூட இல்லாமல் வருத்தமும் இல்லாமல் நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கானது கண்டிப்பாக கிடைக்கும். நான் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுறேன், ஆனால் நான் எல்லா வழிபாடும் கரெக்டாக செய்கிறேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நினைக்கக்கூடிய சில பேருக்கு ஒரு வேண்டுகோள்,
முழு மனதோடு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான கர்ம வினைகள் சீக்கிரமாகவே நீக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கைகள் மாறும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதை உங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. கஷ்டப்பட்டாதான் அதாவது வலியை எந்த அளவுக்கு நம்ம தாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ம வந்து உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகுவோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதையும் மனசில் வச்சுக்கோங்க. நன்றி.